இன்னும் 5 மாசம் இருக்கு சம்மர் ஸ்லாமுக்கு. ஆனா அதுக்குள்ள ஆட்டம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பிராக் லெஸ்னர் ரிட்டர்ன் வந்திருக்காரு. ரோமன் ரெயின்ஸ் மற்றும் செத் ராலின்ஸோட ஸ்டோரி லைன் மெர்ஜ் ஆகுது. இது எல்லாமே எப்படி எக்ஸிக்யூட் ஆயிருக்குன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது உங்க ரா ரிவ்யூ எபிசோட். சோ டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க ஷோக்குள்ள போலாம். இந்த வாரம் ஷோ ஓபன் பண்ணது நம்ம கிங் ஆஃப் த ரிங் ஓபா ஃபெமி. இவரு யுஎஸ்கே மாதிரி அந்த கிரவுனை மண்டையில எல்லாம் போட்டுக்கிறது இல்ல, அது ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா கையில தான் புடிச்சுக்கிட்டு வராரு. உள்ள வந்தவரு மைக் எடுத்து நான் தான் 2026ஓட கிங் ஆஃப் த ரிங்னு பெருமையா சொல்றாரு. இப்ப என் கையில ஒரு சாய்ஸ் இருக்கு, நான் எந்த சாம்பியனை சம்மர்ஸ்லாமுக்கு சூஸ் பண்றதுன்னு ஆடியன்ஸையே பார்த்து கேக்குறாரு. ஆனா அடுத்து ஒரு வார்த்தை பேசுறதுக்குள்ள பிராக் லெஸ்னரோட தீம் மியூசிக் ஹிட் ஆகுது. நம்ம பீஸ்ட் பிராக் லெஸ்னர் ரிட்டர்ன் வந்திருக்காரு. அவர் கூடவே பால் ஹேமன் வராரு. உள்ள வர நம்ம பிராக் லெஸ்னர் எப்பயும் போல அந்த அக்ரஷனா இந்த ஆட்ரிலின் பம்போடல வரல, ரொம்பவே ரிலாக்ஸ்டா காமா சிரிச்ச மேனிக்கே உள்ள வராரு. ரிங்க சுத்தும் போதுமே சரி ஓபா ஃபெமியை பார்த்து தம்பி ரிலாக்ஸ் ரிலாக்ஸ்னு சொல்லிட்டு தான் உள்ள வராரு. அவரோட மொத்த ஆட்டிடியூட்லயுமே ரொம்ப வித்தியாசமா ரொம்ப காமா தான் இருக்காரு. ரிங்குக்குள்ள வந்து எப்பயும் போல நம்ம பால் ஹேமன் தான் ப்ரோமோ கொடுப்பாருன்னு பார்த்தா இன்னைக்கு அதுலயும் ஒரு ட்விஸ்ட், நம்ம பிராக் லெஸ்னர் தான் ப்ரோமோ கட் பண்றாரு. ஓபா ஃபெமியை பார்த்து அவர் புது கிங் ஆஃப் த ரிங் ஆனதுக்காக அப்ரிஷியேட் பண்றாரு. அது போக நான் யூசுவலா இந்த WWE ஷோ எல்லாம் பாக்குறது கிடையாது, அது எல்லாத்துக்குமே தெரியும். நான் எந்த ஒரு ஈவெண்ட்டையுமே பார்க்க மாட்டேன். பட் அதுக்கு பதிலாக தான் நான் பால் ஹேமன் என் கூட வச்சிருக்கேன். ஏன்னா பால் ஹேமன் எல்லா எபிசோட்லயுமே இருப்பாரு. இங்க என்னெல்லாம் நடக்குதுன்னு முக்கியமான விஷயத்த மட்டும் எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்பாரு. அவரு என்கிட்ட என்ன சொல்றாருன்னா, கடந்த சில வாரங்கள்ல நீ என்னை பத்தி நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்க, நான் ஒரு பயந்தாங்கோலி, நான் ஒரு பீச்னு அப்படிலாம் சொல்லியிருக்கிறதா அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம உன்னை அப்ரிஷியேட் பண்ணாரு. என்ன தெரியுமா, என்ன விட நீ ப்ரோமோ ரொம்பவே நல்லா கொடுக்குறேன்னு சொல்றாரு. வாழ்த்துக்கள் தம்பிங்கிறாரு. இது எல்லாம் பேசும்போது பிராக் லெஸ்னர் அப்படியே சிரிச்ச மேனிக்கு இருக்காரு. நம்ம எல்லார் கேங்லயுமே சித்தப்பான்னு சொல்லி ஒருத்தனை வச்சிருப்போம்ல, இப்படி எல்லாத்துக்குமே சிரிச்ச மேனிக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பான்ல, அந்த மாதிரி தான் பிராக் லெஸ்னர் ஒரு விஸ்டம் கொடுக்குற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நான் அவருக்கு ஒரு பழமொழி சொல்றேன்டா தம்பின்னு சொல்லி ஒன்னு சொல்றாரு. அப்படியே உடனுக்குடன் ஓபா ஃபெமிக்கு ஒரு லோ ப்ளோ. அப்புறம் நம்ம ஓபா ஃபெமி அப்படியே தூக்கி ஒரு F5. அவ்வளவுதான், நம்ம ஓபா ஃபெமி பிளாட். அவர் அப்படியே நடுரிங்ல விட்டுட்டு பால் ஹேமன் மற்றும் பிராக் லெஸ்னர் வெளியே கிளம்புறாங்க. ஆல்மோஸ்ட் அவங்க LED ஸ்கிரீன் கிட்ட போனதுக்கு அப்புறம் ஓபா ஃபெமி மைக் எடுத்து பிராக் லெஸ்னரை சேலஞ்ச் பண்றாரு. எனக்கு சாம்பியன்ஷிப் முக்கியம் கிடையாது, எனக்கு நம்மளோட ஸ்கோரை செட்டில் பண்ணி ஆகணும். சோ வர்ற சம்மர் ஸ்லாம்ல ஓபா ஃபெமி வர்சஸ் பிராக் லெஸ்னர் எனக்கு வேணும்னு கேட்க பிராக் லெஸ்னர் உடனுக்குடன் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு வித் ஒன் கண்டிஷன். அந்த மேட்ச் ஹெல் இன் அ செல். ரெஸ்லர்ஸ் பிராக் லெஸ்னர் வர்சஸ் ஓபா ஃபெமி ஹெல் இன் அ செல் கேட்கும் போதே வேற லெவல்ல இருக்குது. சும்மா சம்மர்ஸ்லாமோட எக்ஸ்பெக்டேஷன் அடிச்சு தூக்குறானுங்க. என்ன இவங்களுக்குள்ள நடக்கிற இந்த ரைவல்ரினால ஓபா ஃபெமிக்கு கிடைக்க வேண்டிய அந்த சாம்பியன்ஷிப் தான் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அடுத்தது ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட். நம்ம ஜெனரல் மேனேஜர் ஆடம் பியர்ஸும் பால் ஹேமனும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. பிராக் லெஸ்னர் உள்ள வர்றது தப்பு கிடையாது, ஆனா ஒரு ஜெனரல் மேனேஜரா எனக்கு நீங்க முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும், அது ஏன் பண்ணலன்னு அவரு பால் ஹேமனை கேள்வி கேட்க, அதை பத்திலாம் ஏன் யோசிக்கிறீங்க, வர்ற சம்மர் ஸ்லாம்ல ஓபா ஃபெமி வர்சஸ் பிராக் லெஸ்னர் இன் ஹெல் இன் அ செல், இதை மட்டும் நீங்க போஸ்டா அடிச்சு ஒட்டி பாருங்க, உங்களோட எல்லா டிக்கெட்டுமே வித்து போகும், உங்க கையில ஒரு மணி பால் இருக்கு, இதை எப்படி எல்லாம் ப்ரோமோட் பண்ணலாம் நீ யோசி, நீ அதை நினைச்சு சந்தோஷப்படுன்னு சொல்லி அவர் மண்டையை கழுவிட்டு இருக்காரு. இந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து நம்ம ஆஸ்டின் தியரி வராரு. பால் ஹேமனை பார்த்து, பால் இன்னைக்கு நீ உள்ள வரன்னு எங்கிட்ட சொல்லவே இல்லை, நானும் 2 வாரமா உனக்கு போன் பண்ணிட்டே இருக்கேன், நீ போனையும் எடுக்க மாட்டேங்கிற, இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு மேட்ச் இருக்கு, சரிவா நம்ம டீம் விஷனோட ரூமுக்கு போலான்னு கேட்க, பால் ஹேமன் அவனை பார்த்து அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. சோ இதுல இருந்து நம்மளுக்கு சூசகமா சொல்ல வர்றது என்னன்னா, டீம் விஷனோட சாப்டர் ஓகையா, பால் ஹேமன் அந்த டீம்ல இருந்து அப்படியே லைட்டா வெளியே வந்துருவார் போல. இஃப் நாட் அந்த டீம்ல இருந்து ஆஸ்டின் தியரியை வச்சிருவாங்க. இது ஏதோ ஒன்று நடக்க போகுது. பட் ஒரு விஷயம் கேரண்டி, டீம் விஷனோட சாப்டர் முடிஞ்சது. அடுத்து ரே மிஸ்டீரியோ வர்சஸ் ஈத்தன் பேஜ். இது கொஞ்சம் பெரிய மேட்ச் தான், பட் நல்ல மேட்ச். இந்த மேட்சோட முக்காவாசி டைம் பாத்தீங்கன்னா நம்ம ஈத்தன் பேஜ் தான் அப்பர் ஹேண்ட்ல இருக்காரு. போட்டு ரே மிஸ்டீரியோ பொளந்து கட்டிட்டு இருக்காரு. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் ரே மிஸ்டீரியோ அடிக்கவே ஸ்டார்ட் பண்றாரு. அது வரைக்கும் அடி மட்டும்தான் தலைமை வாங்கிட்டு இருக்கான். ஆனா ரே மிஸ்டீரியோ அடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சும்மா பட்டக்ஸ்ல பட்டாசு வச்ச ராக்கெட் மாதிரி சும்மா பறந்து பறந்து அடிச்சிட்டு இருக்காரு. அவரு வயசு தான் என்ன, ஆனா இன்னும் சின்ன பையன் மாதிரி இங்கிட்டு அங்கிட்டு ஓடுன்னு ஓடிட்டு இருக்காரு. அந்த மனுஷன் ஸ்கிரீன்ல ஓடுறது பார்த்தாவே எனக்கு கெஸ் வாங்குது. இந்த அளவுக்கு ஒரு மனுஷன் ஃபிட்னஸ் இந்த வயசுல மெயின்டைன் பண்றதெல்லாம் பிரமாதம். ஆக்சுவலா கொஞ்சம் வைத்தறிச்சலா தான் இருக்கு. மேட்சோட லாஸ்ட்ல ஈத்தன் பேஜ் ரே மிஸ்டீரியோ 2 பேருமே ரிங்கோட அந்த டாப் ரோப்ல தான் நின்னுட்டு இருக்காங்க. ஈத்தன் பேஜ் அப்படியே ரே மிஸ்டீரியோ தோல் மேல தூக்கி அங்கிருந்து தூக்கி வீச ட்ரை பண்றாரு. ஆனா அது அப்படியே ட்விஸ்ட் பண்ணி ரே மிஸ்டீரியோ ஈத்தன் பேஜ் மேல இருந்து தூக்கி கீழே வீசுறாரு. கரெக்டா அந்த பையன் அதுல இருந்து 619 பொசிஷனுக்கு போய் நிக்கிறான். அழகா தன்னோட ஸ்மாக் 619 போட்டு ரிங்ல ஏறி நின்னு அங்கிருந்து ஒரு ஸ்பிளாஷ் போடுறாரு. அதுக்கப்புறம் பின்ஃபால் பண்ணி இந்த மேட்சோட வின்னர் ரே மிஸ்டீரியோ. அடுத்தது ஜோ ஹென்ரியோட கான்சர்ட். தலைவன் எப்பயும் போல ஸ்டேஜ்ல
ஆர்கெஸ்ட்ராக்கு ஏத்த எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே வச்சுட்டு பாட்டு பாடுறதுக்கு ரெடியா இருக்கான். ஆனா பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி நான் சீஃப் கெஸ்டா 2 பேர்த்த கூப்பிடணும்னு சொல்லி நியூ WWE டாக் டீம் சாம்பியன் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ உள்ள வர சொல்றான். அவங்க உள்ள வந்து ஒரு 2 நிமிஷம் தான் சாம்பியனா மாறினதை பத்தி பேசுறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஜோ ஹென்றி பாட்டு பாட ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இவர் பாட்டு பாடுற முன்னாடி வரைக்கும் என்னமோ மண்டை சொருகி போறாங்க, நான் ஒரு மாதிரி தான் உட்கார்ந்து இருந்தேன். பட் அவர் பாடின பாட்டு உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு டீம் விஷனை அந்த பாட்டுல வச்சு கிழிச்சிட்டாரு. அப்படியே பாட்டுல மூழ்கி நம்மளும் கைத்தட்டலான்னு ஸ்டேஜ் வர்றப்ப நம்ம ஆஸ்டின் தியரி இன்டர்ஃபியர் பண்ணி உள்ள வராரு. அடுத்த வாரம் இந்த டாக் டீம் சாம்பியன்ஷிப் மறுபடியும் லைன்ல இருக்க போது டீம் விஷன் vs ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் ரீமேட்சுக்கு நான் கேட்டு அப்ரூவல் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு அவர் டிக்ளேர் பண்றாரு. அது மட்டும் இல்லாம ஜோ ஹென்றி உன்னை நான் அடிச்சு வாயை கிழிக்க போறேன்னு டைலாக் பேச ஜோ ஹென்றி அது ஏன்டா பேசிட்டே இருக்க, ரிங்குக்குள்ளவா நம்மளோட சண்டை போட்டு முடிவு பண்ணிக்கலான்னு இப்பயே அவங்களோட மேட்ச் அபிஷியலா ஸ்டார்ட் பண்றாங்க. ஆதலால் ஜோ ஹென்றி vs ஆஸ்டின் தியரி இப்பவே ஸ்டார்ட் ஆகுது. ஓவரால் இது ஒரு ஓகேஷ் மேட்ச் தான். பெருசா இம்ப்ரெசிவா எந்த ஒரு மூவ்ஸ் ட்ரை பண்ணல. ரொம்ப பேசிக்கான மூவ் மட்டும் தான் ஹேண்டில் பண்ணாங்க. ஆக்சுவலா இது ஒரு கைண்ட் ஆஃப் குவிக் மேட்ச் தான் சொல்லணும். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே மேட்ச் முடிஞ்சிருச்சு. கடைசியில நம்ம ஜோ ஹென்றி ஆஸ்டின் தியரி புடிச்சு ராக் பாட்டம் மாதிரியே பட் கொஞ்சம் டிஃபரெண்டான ஒரு மூவ், இதோட பேர் எனக்கு என்னன்னு தெரியல, அந்த மூவ் போடுறாரு. அதுக்கப்புறம் பின்ஃபால் பண்ணி இந்த மேட்சோட வின்னர் ஜோ ஹென்றி. அப்புறம் இந்த ஜோ ஹென்ரியோட முடி கலரு, அவரோட இந்த டேட் பாடி இதெல்லாம் பார்க்கும்போது மனுஷனுக்கு என்னமோ கொஞ்சம் வயசாயிருச்சுன்னு எனக்கு தோணுது. நான் பாடி ஷேமிங்லாம் பண்ணல, அவர் அப்பியரன்ஸ் கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. மேபி கொஞ்சம் உடம்பு குறைச்சாருன்னா நல்லா இருக்கும். ஜஸ்ட் மை சஜஷன். ஏன்னா அவரை இப்படி பார்க்கும்போது இவன் ஒரு பயங்கரமான பிளேயர் இருப்பான், இவன் உள்ள வந்து ஆப்போனன்ட் என்ன ஆகுங்கிற ஒரு ஃபீலும் வரல. இந்த பையன் நல்லா மேட்ச் போடுவாப்பான்னு கொஞ்சம் கன்சிடர் கூட பண்ற மாதிரி இல்ல. அவரோட அப்பியரன்ஸ் கொஞ்சம் வீக்கா இருக்குன்னு நான் சொல்றேன், அவ்வளவுதான். அடுத்தது நம்ம குயின் ஆஃப் த ரிங் இயோ ஸ்கை ரிங் குள்ள வராங்க. தான் இந்த கிரவுனை வின் பண்ணதை பத்தியும் சம்மர் ஸ்லாம்ல லிவ் மார்கனை தான் அப்போனன்ட்டா சூஸ் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா நான் லிவ் தோக்கடிச்சு நான் சாம்பியனா மாறுவேன்னு ஒரு 2 நிமிஷம் ப்ரோமோ கொடுக்குறாங்க. இப்ப கரெக்டா நம்ம லிவ் மார்கன் ரிங் குள்ள வராங்க. குயின் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்ல நான் தோத்ததுக்கு காரணம் டேனோசன் எனக்கு சாபம் கொடுத்தது தான், இல்லைன்னா நான் கண்டிப்பா ஜெயிச்சிருப்பேன் அப்படின்னு லிவ் மார்கன் தான் தோத்ததுக்கு காரணம் டேனோசன் தான் சொல்லிட்டு மொத்த சாப்டரையுமே திருப்புறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு நிமிஷம் மாத்தி மாத்தி ப்ரோமோ பேட்டில் நடந்துட்டு இருக்கு. பட் இந்த டைம்ல நம்ம ஜட்ஜ்மெண்ட் டேவை சேர்ந்த ரிக்கல் ராட்ரிகஸ் அண்ட் ராக்ஸேன் அப்படியே நம்ம யோஸ்கைக்கு ஒரு சுத்து போடுறாங்க. 3 பேர் சேர்ந்து ஒருத்தர் அடிக்கும் போது நம்ம யோஸ்கைனால என்ன பண்ண முடியும்? எஸ், 3 பேரும் யோஸ்கையை போட்டு பொளந்து கட்டுறாங்க. கடைசியில லிவ் மார்கன் தன்னோட ஸ்மாக் அப்ளிவியன் போடுறாங்க. அது மட்டும் இல்லாம யோஸ்கை நடுரிங்ல வச்சு அவங்க இப்ப புதுசா ஒரு லெக்ல ஒரு லாக் போடுறாங்கல்ல, அந்த லாக்கும் போடுறாங்க. ஏன்னா யோஸ்கைக்கு லெக்ல அடிப்பட்ட மாதிரி தான் நேத்து மேட்ச் ஃபுல்லா அவங்க காட்டியிருந்தாங்க. சோ பர்டிகுலரா அந்த லெக் இன்னும் அஃபெக்ட் பண்ற மாதிரி தான் அவங்க அடிக்கிறாங்க. இப்ப செக்யூரிட்டிஸ் ரெஃப்ரின்னு எல்லாரும் வந்து லிவ் மார்கனை தடுத்து வெளியே கூட்டிட்டு போறாங்க. அடுத்து LA Knight vs ஜிம்மி யூசோ. இந்த மேட்ச் முழுக்கவே நம்ம ஈட் குஞ்சா ஜே யூசோ கமெண்ட்ரி டெஸ்க்ல உட்கார்ந்து இந்த மேட்சை பார்த்துட்டு தான் இருக்காரு. என்னடா திடீர்னு ஜே யூசோக்கு ஏதோ பட்ட பேர் வச்சு சொல்றேன்னு நீங்க கேட்கலாம். ஆக்சுவலா இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் நேத்து என் ஃப்ரெண்டு கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன். அவன் இந்த பிராக் லெஸ்னர் ஓபா ஃபெமிங்கிறது மட்டும் அவனுக்கு ஃபெமிலியர், மத்தபடி அவன் WWE எதுவும் பார்க்க மாட்டான். பிராக் லெஸ்னருக்காக அந்த ஒரு மேட்ச் மட்டும் பார்த்திருக்கான். இப்போ ஓபா ஃபெமி என்னடா பண்றான்னு அவன் கேட்க நான் சொன்னேன், 2 நாளைக்கு முன்னாடி தான் உனக்கு மேட்ச் நடந்துச்சு, கிங் ஆஃப் த ரிங்கா மாறி இருக்கான், அவனுக்கு ஆப்போனண்டா நம்ம ஜே யூசோ இருந்தான்னு சொல்லுவோம். ஜே யூசோவா யார் அந்த ரிங்கு மேல ஏறின்னு கையாட்டிட்டு இருப்பானே அந்த மைனர் குஞ்சான்னு அவன் கேட்டான். அவன் மைனர் குஞ்சுங்கிற அந்த வார்த்தை சொன்ன உடனேவே எனக்கு பயங்கரமா சிரிப்பு வந்துருச்சு. ஈட் பிளஸ் மைனர் குஞ்சு, ஈட் குஞ்சுன்னு நாங்க அப்பயே ஒரு பட்ட பேர் வச்சு அப்படிதான் அவனை கூப்பிட்டு பேசிட்டு இருந்தோம். ஒய் நாட் அந்த பேர் இங்கேயும் சொல்லுவோமே சொல்லி நான் சொன்னேன், அவ்வளவுதான். அஃபென்சிவ் எல்லாம் கிடையாது. ஒரு பிளேயரை நம்ம ஆக்சுவலா புடிச்சு பட்ட பேர் வைக்கிறோம். உங்களுக்கு இந்த பேர் பிடிக்கலன்னா சொல்லிருங்க, நான் அடுத்த டைம் இதை யூஸ் பண்ண மாட்டேன். இன்கேஸ் பிடிச்சதுன்னா ஓகேன்னு சொல்லுங்க, இதையே கண்டினியூ பண்ணுவோமே. இப்பயும் சொல்றேன், இது எந்த ஒரு அஃபென்சிவான மீனிங்கும் கிடையாது. ஒருத்தர் உண்மையிலேயே பிடிச்சு பாசத்துல நம்ம அந்த பேர் கொடுக்குறோம், அவ்வளவுதான். விச் இஸ் ஈட் குஞ்சு. ஓவரால் இது ஒரு நல்ல மேட்ச் தான். இந்த மேட்ச்ல ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பர் ஹேண்ட்ல இருந்தது நம்ம ஜிம்மி யூசோ தான். இன்னொரு விஷயம், நம்ம ஜே யூசோ மட்டும் கிடையாது, இப்ப ஜிம்மி யூசோவும் ஸ்பியர் போடுறாரு. ஒரு பாயிண்ட்ல ரிங்குக்கு வெளியே கரெக்டா அந்த கமெண்டேட்டர்ஸ் ஏரியாலயே சண்டை போட்டு இருந்தாங்க. ஆனா அப்ப நம்ம ஈட் குஞ்சம் சும்மா இல்லாம LA Knight டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே இருந்தான். மனச டென்ஷன் ஆகி ஜிம்மி யூசோ தூக்கி உள்ள போட்டு ஜே யூசோட நெஞ்சிலேயே ஒரு மிதி. ஆனா அங்கதான் சிக்கல் ஆயிருச்சு. ஏன்னா இவனை மிதிச்சிட்டு அவர் ரிங்குள்ள போகும்போது அவர் அப்படியே புடிச்சு ரோல் ஓவர் பண்ணி இந்த மேட்சோட வின்னர் ஜிம்மி யூசோ. ஆனா மேட்ச் முடிஞ்ச உடனேவே ஜே யூசோ உள்ள வந்து LA Knight பயங்கரமா அட்டாக் பண்றாரு. திடீர்னு நம்ம சோலோ சிக்வா எங்க இருந்து வந்தாருன்னே தெரியல, வந்து ஜிம்மி யூசோக்கு ஒரு ஸ்பைக் போட்டுட்டு தலைவன் ஆடியன்ஸ் வழியா ஓடி போயிட்டான். ஜே யூசோ இதனால டிஸ்ட்ராக்ட் ஆகி நிக்கிறாரு. இவரை பிடிச்சி நம்ம LA Knight தன்னோட ஸ்மாக் BFT போடுறாரு. அதுக்கப்புறம் சோலோ சிக்வா ஆடியன்ஸ் குள்ள இருந்துட்டு இருக்கான். LA Knight கன்ஃபியூஸ்டா ரிங்குக்குள்ள இருந்து அவனை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர்த்தோட கண்ணு மூலியமாவே பேசிக்கிறாங்க. ஒரு கவிதை எழுதினேன் ஒரு அடுத்து ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட்.
நம்ம ஜே யூசோ ஜிம்மி யூசோ பயங்கர கோவமா வராங்க. ஆல்ரெடி நம்ம ஜேக்கப் பாட்டு அங்க நின்னுட்டு இருக்காரு. சோலோ சிக்கவா இப்படி வந்து அட்டாக் பண்ணிட்டான் அப்படி இப்படின்னு அவர்கிட்ட புலம்ப, ஒன்னும் வருத்தப்படாதீங்க, ஓடிசி எனக்கு ஒரு மெசேஜ் கொடுத்திருக்காரு, ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுன் நானே போய் சோலோ கிட்ட பேசி இந்த பிரச்சனையை மொத்தமா முடிக்கிறேன், சோ நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்ல ஜே யூசோக்கு பயங்கரமான கோவம். நீ போறீனா உன் கூட நானும் வருவேன், ஏன்னா எனக்கு ஸ்மாக் டவுன்ல ஒரு வேலை இருக்குன்னு சொல்றாரு. ஆக மொத்தம் சோலோ சிக்கவா மற்றும் எல்ஏ நைட்டை வச்சு ஒரு கைண்ட் ஆஃப் பிளட் லைனோட ஸ்டோரி லைன் எப்படியோ எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி இது எனக்கு என்னமோ வார் கேம்ஸ் நோக்கி போகுமோன்னு தோணுது. அடுத்தது மேக்சின் டுப்ரி வர்சஸ் ரிக்கல் ராட்ரிகஸ். சும்மா சொல்லக்கூடாது, நான் ஒரு மொக்க மேட்ச் ஆக்சுவலா எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் ஓரளவுக்கு நல்ல மேட்சை டெலிவர் பண்ணிட்டாங்க. ஓவரால் இது ரொம்பவே ஒரு சின்ன மேட்ச் தான். இந்த மேட்ச் முழுக்கவே நம்ம மேக்சின் டுப்ரி யூஸ் பண்ணது ஒரே ஒரு மூவ் தான். சும்மா டர்ன் பண்ணி அந்த காலத்துக்கு ஆப்போனன்ட் மூஞ்சில அடிப்பாங்க. இந்த ஒரு மூவ் செட் மட்டும் தான் ரிப்பீட்டடா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பாயிண்ட்ல இந்த மூவ் செட் போடும்போது அப்படியே குடிஞ்சு ரிக்கல் ராட்ரிகஸ் அவங்க அழகா புடிச்சிட்டாங்க. அப்படியே தூக்கி தன்னோட ஸ்மாக் டகானா பாம் போட்டு இந்த மேட்சோட வின்னர் ரிக்கல் ராட்ரிகஸ். இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேக் ஸ்டேஜ்ல ஒரு செக்மெண்ட் நடக்குது. மேக்சின் தன் தலையில ஒரு ஐஸ் பேக் வச்சு உட்கார்ந்து இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஆஸ்டன் தியரி வராரு. இவங்க மேட்சுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சாட் கேபிள் கிட்ட ஒரு நிமிஷம் பேசிட்டு தான் போறாங்க. அதை வந்து ஆஸ்டன் தியரி क्वेश्चन பண்றாரு. அப்படி என்ன நீ சாட் கேபிள் கிட்ட பேசிட்டு இருந்தன்னு கேட்க, திஸ் இஸ் காம்ப்ளிகேட்டட் அவங்க சொல்றாங்க. நம்மளுக்கு இத்தனை நாள் இவங்க கொடுத்த டீஸ் என்னன்னா மேக்சின் டுப்ரியும் ஆஸ்டன் தியரியும் கைண்ட் ஆஃப் டேட் பண்ற மாதிரி தான் ஹிண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப டேட் பண்ற கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட வந்து இன்னொரு பையனை பத்தி கேட்கும்போது இட்ஸ் காம்ப்ளிகேட்டட்னு சொன்னா அவனுக்கு கோவம் வரும்ல. அந்த மனுஷனுக்கு கோவம் வந்து இப்படி நடக்கும்னா திஸ் மே நாட் வொர்க் அவுட்னு சொல்லி அந்த மனுஷன் கிளம்பிட்டான். உடனே மேக்சின் டுப்ரின் பயங்கரமா சோகமாறாங்க. இப்ப நம்ம ஆல்பா பேபிஸ் வந்து என்னாச்சுன்னு கேட்க என்ன விட்டுருங்கடான்னு சாமின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுட்டு அந்த பக்கம் போறாங்க. இந்த பக்கம் பார்த்தா எல்ஏ நைட்டுக்கும் சோலோ சிக்காவுக்கும் ஒரு காதல் ஓடிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா ஆஸ்டன் தியரிக்கும் மேக்சின் டுப்ரிக்கும் பிரேக்கப் நடந்துட்டு இருக்கு. அடுத்தது சாட் கேபிள் வர்சஸ் ஜேடி மெக்டோனா. இந்த மேட்ச் முழுக்க ஜேடிக்கு சப்போர்ட்டா நம்ம டாமினிக் மிஸ்டிரியோ ரிங் சைடுல சுத்திட்டு இருக்காரு. மேட்சோட மிட் பாயிண்ட்ல ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பின்ஃபால் பண்றாங்க. அந்த ரெஃபரி தான் உண்மையிலேயே பாவம். ஆல்மோஸ்ட் ஒரு 6 டைம் பின்ஃபால் நடந்திருக்கும். மாத்தி மாத்தி கை இப்படி அடிச்சுட்டே இருந்தா கையை எண்ணத்துக்காரது, கையில் இருக்க ரேகையில எண்ணத்துக்காரது. அதுக்கப்புறம் நம்ம ஜேடிய கார்னல் நிக்க வச்சு சாட் கேபிள் 2 டைம் ஓடி வந்து கேனன் பால் போடுறாரு. 3வது டைம் போடலான்னு ஓடி வரும்போது கரெக்டா இவர் ஓடி வந்து அவர் அப்படியே கேட்ச் பண்ணி கவுண்டர் அட்டாக் ஸ்பானிஷ் ஃப்ளை போடுறாரு. உண்மையிலே அந்த ஸ்விக் வந்து சூப்பரா இருந்துச்சு. அது மட்டும் பத்தாதுன்னு அதுக்கப்புறம் ரிங்கு மேல ஏறி நின்னு அந்த டாப்ல இருந்து ஒரு ஸ்பானிஷ் ஃப்ளை போடுறாங்க. மேட்ச் இவ்வளவு சின்சியரா நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஆடியன்ஸ் சைடு காட்டுறாங்க. பார்த்தா நம்ம டேனியூசன் கையில ஒரு பொட்டியோட வந்து ஆடியன்ஸோட பேரிகேட் மேல வச்சுட்டு நிக்கிறாரு. அவரை பார்த்த உடனே நம்ம டாமினிக் மிஸ்டிரியோ அவரை துரத்திட்டு ஆடியன்ஸ்குள்ள போக இந்த மொமெண்டத்தை யூஸ் பண்ணி அழகா நம்ம ஜேடி மெக்டோனுக்கு சாட் கேபிள் ஆங்கிள் லாக் போடுறாரு. அவ்வளவுதான், நம்ம ஜேடினால ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரு பாயிண்ட்ல ஒரு டேப் அவுட் பண்ணிட்டாரு. சோ இந்த மேட்சோட வின்னர் சாட் கேபிள். அது சரி, டாமினிக் மிஸ்டிரியோ இருக்கான், ஏன்னா அவன் ஜட்ஜ்மெண்ட் டே டீமுக்கு சேர்ந்தவன். இந்த டேனியூசனுக்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம் நீங்க கேட்கலாம். சில வாரங்களுக்கு முன்னாடி டேனியூசன் டாமினிக் மிஸ்டிரியோ கையில இருந்து ஒரு $100,000 ஆட்டை போட்டாரு. அந்த பணத்தை வாங்குறதுக்காக ஒவ்வொரு வாரமும் அவன் டேனியூஸோட ரூமுக்கு வராங்க. ஒன்னு அந்த மனுஷன் இவங்களுக்கு ஷாக்கு கொடுத்து அனுப்பிடுறான், இல்லைன்னா எஸ்கேப் ஆயிடுறான். அதே மாதிரி இந்த வாரமும் டேனியூஸோட ரூம்குள்ள போய் பார்த்தா ரூம்குள்ள அவன் இல்ல. உடனே ஜேடியும் டாமினிக் என்ன பிளான் பண்றாங்க, ரூமை மொத்தமா அடிச்சு உடைச்சிடலாம்னு சொல்லிட்டு அடிச்சு உடைக்கிறாங்க. அப்படியே சைடுல பார்த்தா அவருக்கு ஒரு பேஸ்கெட் பால் டீம் அவங்களோட டி ஷர்ட்டை ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க. அதை ஃப்ரேம் போட்டு அந்த மனுஷன் தொங்க விட்டுருக்கான். அந்த டி ஷர்ட்டை கழட்டி எடுத்து டாமினிக் மிஸ்டிரியோ கொண்டு போயிட்டாரு. ஆக்சுவலா இந்த மேட்ச் முழுக்கவே அந்த டி ஷர்ட்டை போட்டு தான் ரிங் கார்னல் நின்று இருந்தாரு. சோ அந்த டி ஷர்ட்டை புடுங்கி எடுக்கிறதுக்காக தான் டேனியூசன் உள்ள வந்திருக்காரு. சோ மேட்ச் முடிஞ்சதா, இப்ப ஜேடியும் டாமினிக்கும் அவன் பொட்டி வச்சுட்டு போயிருக்கான், அதுக்குள்ள பணம் இருக்குமோன்னு போல போய் பொட்டியை திறந்தா உள்ள இருந்து புகை கண்ணிலே அடிக்குது. ரெண்டு பேருமே சுருண்டு விழுகிறானுங்க. இப்ப நைசா டேனியூசன் ஓடி வந்து அந்த டி ஷர்ட்டை கழட்டிட்டு குடுகுடுன்னு எல்இடி ஸ்கிரீன் வழியா ஓடுறாரு. கரெக்டா மனுஷன் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கும்போது நம்ம ரிக்கல் ராட்ரிகஸ் வந்து ஒரே அடி, அவளோட டேனியூசன் பிளாட் ஆயிட்டான். கையில இருந்த டி ஷர்ட்டை பிடிக்கிட்டு மறுபடியும் கொண்டு போய் டாமினிக் கையில கொடுக்குறாங்க. பர்சனலா எனக்கு இந்த டேனியூசனோட ஸ்டோரி லைன்ஸ் எல்லாமே பிடிக்கும், கொஞ்சம் காமெடிக்கா இருந்துட்டு இருக்கும். அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்டோரி லைன் வந்தாலும் இந்த ஜட்ஜ்மெண்ட் டேவோட கையில மாட்டினா ஜவ்வா இழுக்கப்படும். பாவம் இப்ப இந்த டேனியூசன் போய் ஜட்ஜ்மெண்ட் டே கையில மாட்டிட்டாரு. அவரோட ஸ்டோரி லைன் இப்ப ஜவ்வா போட்டு இழுக்க ஆரம்பிச்சுட்டானுங்க. இந்த டி ஷர்ட்டை வச்சே ஒரு 4-5 மாசம் உருட்டுவானுங்க. வேற வழி இல்ல, நம்ம அதையும் பார்த்துதான் ஆகும். அடுத்தது நம்ம வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன் ரோமன் ரெயின்ஸ் ரிங்குள்ள வராரு. ஆனா இந்த டைம் அவர் கூட ஊசோஸ் கிடையாது, அதுக்கு பதிலா ஜேக்கப் ஃபாட்டு மட்டும்தான் வராரு. எப்பயும் நம்ம ரோமன் ரெயின்ஸ் உள்ள வரும்போது ஆடியன்ஸ் பயங்கரமா சேர் பண்ணுவாங்க. அவர் உள்ள வந்துமே ஒரு நிமிஷம் அவங்க கத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க எல்லா சேரும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அக்னாலஜ் மீன்னு சொல்லி கேட்கிறாரு. ஆடியன்ஸ் அவர் அக்னாலஜ் பண்ணி முடிச்ச உடனேவே செத் ராலின்ஸோட மியூசிக் ஹிட் ஆகுது. இப்ப நம்ம செத் ராலின்ஸ் ரிங்குக்குள்ள வராரு. இந்த ரோமன் ரெயின்ஸ் vs பிராக் லெஸ்னர், செத் ராலின்ஸ் vs ரோமன் ரெயின்ஸ், இந்த 2 காம்போலாம் எத்தனை டைம் பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியே கூஸ்பம்ப் ஆகுது. அப்படி இவங்களோட பேரிங்குள்ள என்ன ஒரு மேஜிக் இருக்குன்னு தெரியல. தே ஆல்வேஸ் டெலிவர் சம்திங் ஸ்பெஷல். ஜெத் உள்ள வந்து நின்னதுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் 2 பேர் தள்ளி பேசவே முடியல. ஏன்னா ஆடியன்ஸ் எல்லாருமே மாத்தி மாத்தி இவங்களோட பெயரை சியர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க.
எல்லாத்தோட தொண்டை தண்டி வத்துனதுக்கு அப்புறம் தான் அவங்க சைலண்டே ஆனாங்க. நம்ம ஜெத் மைக் எடுத்து சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன தெரியுமா? ஹலோ மை பிரதர். இந்த வருஷத்தோட கணக்கு வச்சு பார்த்தோம்னா நம்ம ஷீல்டு ஃபார்ம் பண்ணி 14 வருஷம் ஆச்சுன்னு ரோமனுக்கு ரிமைண்ட் பண்றாரு. அப்படியே நான் தோக்காத என்னோட சாம்பியன்ஷிப்காக தான் நான் உள்ள வந்திருக்கேன்னு ஓப்பனா சொல்லிட்டாரு. ரோமன் சிரிச்சுட்டே, உனக்கு இந்த பெல்ட்டுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய லைன் நிக்குது, சோ தயவு செஞ்சு லைனோட கடைசியில போய் நின்னுட்டு கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி வான்னு அவர் சொல்ல, ஜெட் சிரிச்சுட்டே, உனக்கு எனக்கு இருக்கிற பகையை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பேர்த்துக்குள்ள லைனுனே கிடையாது, என்னைக்குமே அந்த லைன்ல ஃபர்ஸ்ட் பிளேயர் நான் தான், எனக்கு அடுத்ததுதான் உன்னை அட்டாக் பண்றதுக்கு அடுத்தவன் வரணுமோ தவிர நான் எவன் பின்னாடி போய் நிக்க தேவையில்லை. இன்ஃபேக்ட் இன்னைக்கு நீ இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணமே நான் தான். நான் அன்னைக்கு சேரை வச்சு அடிச்ச ஒரு அடிதான் உன்னை இப்படி ஒரு மனுஷனா மாத்தி உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு. சோ யுவர் ஆஸ் பிலாங்ஸ் டு மீன்னு சொல்றாரு. ஆக்சுவலா இப்ப ஜெத்ராயின் சொன்னது உண்மை. அந்த மனுஷன் ஷீல்ட பிரேக்கப் பண்றதுக்காக அந்த சேரை வச்சு அடிச்ச ஒரு ஷாட் தான் இன்னைக்கு ப்ரோ ரெஸ்லிங்கோட ட்ரெஜெக்டரியே மாத்திருக்குன்னு சொல்லணும். கிட்டத்தட்ட இவங்க லைஃபையே அந்த சேர் ஷாட்டுக்கு முன் சேர் ஷாட்டுக்கு பின்னு பிரிக்கலாம். சேர் ஷாட்டுக்கு முன்னாடி இந்த ரோமன் ரெயின்ஸ், செத் ராலின்ஸ், டீன் ஆம்ப்ரோஸ் வேற, அந்த சேர் ஷாட்டுக்கு அப்புறம் டெவலப் ஆன ஓடிசி, விஷனரி, ஜான் மார்க்ஸ்லி வேற. அப்படியே போன வருஷம் ரெசல்மேனியா 41ல ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்ல உன்னை அடிச்சு நான் தான் தோக்கடிச்சேன், உன்னோட வைஸ் மணியை நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு முந்தின வருஷம் ரெசல்மேனியா 40ல 2 நைட் நான் கண்டினியூஸா வேலை பண்ணி என்னோட பாடியை சாக்ரிஃபைஸ் பண்ணி உன்னை நான் தோக்கடிச்சேன். எல்லாருமே கோடியை மட்டும் தான் பாக்குறாங்க, பட் கோடிக்கு பின்னாடி மிகப்பெரிய பேக் போனா இருந்ததுன்னா உன்னை தோக்கடிக்காக மொத்த பிளானும் பண்ணி ஸ்ட்ரக்சர் பண்ணதுன்னா, சோ நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டியும் உன்னை உருவாக்குனது நான் தான் சொல்லி சொல்றாரு. ஆக்சுவலா இன்னைக்கு இந்த ரிங்குக்குள்ள நான் உங்ககிட்ட இருந்து எடுக்க வரல, உனக்கு ஒண்ணு கொடுக்க வந்திருக்கேன். உன்னோட கரியர்ல நீ எல்லாமே அச்சீவ் பண்ணிட்ட, இதுக்கு மேல நீ அச்சீவ் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஹால் ஆஃப் ஃபேம்னு ஒரு நிகழ்ச்சி வச்சா உனக்காகவே தனியா ஒரு நிகழ்ச்சி வைக்கணும். இன்ஃபேக்ட் அதுல நானே வந்து உன்னை நாமினேட் பண்ணுவேன். அந்த லெவல்ல ஒரு ஸ்டார்டம்ல தான் நீ போய் உட்கார்ந்துட்டு இருக்க. இத்தனையும் அச்சீவ் பண்ண உனக்கு ஒரு விஷயத்தை மட்டும் இன்னைக்கு வரைக்கும் அச்சீவ் பண்ண முடியல, அதுதான் என்ன கிளீனா டிஃபீட் பண்றது. இன்னைக்கு வரைக்கும் நம்ம ரோமன் ரெயின்ஸ், செத் ராலின்ஸை கிளீனா பின்ஃபால் பண்ணி டிஃபீட் பண்ணதே கிடையாது. நம்ம 2 பேரு எப்படி சின்ன வயசுல அவ்வளவு அக்ரஷனா ஸ்டார்ட் பண்ணமோ அதே வேகத்துல இத்தனை வருஷம் ஓடிருச்சு. நம்ம கரியரோட கடைசி கட்டத்துல இருக்கோம். நம்ம இப்படி சின்ன பசங்களா உள்ள வந்து அன்னைக்கு இருந்த லெஜண்ட்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணுமோ அதே மாதிரி கண்டிப்பா இன்னொரு குரூப் உள்ள வந்து நம்மள அட்டாக் பண்ணும். சோ அந்த மாதிரி நிலைமைக்கு போறதுக்கு முன்னாடி இதுதான் நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டி. சோ உண்மையிலேயே உனக்கு என்ன தோக்கடிக்கணும்னா நான் உனக்கு அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன், உன்னோட பெல்ட் லைன்ல வை சம்மர் ஸ்லாம்ல ஒரு மேட்ச் வச்சுக்கலாம்னு கேக்குறாரு. அப்படி மட்டும் உன்னோட ஈகோவால இந்த மேட்ச் வேணா நீ சொல்லிட்டீனா கண்டிப்பா நீ ரிட்டையர் ஆயிட்டு போனதுக்கு அப்புறமும் ஒரு பேய் மாதிரி வந்து நீ என்ன தோக்கடிக்கலைங்கிறது உன் காதுல ஓதிக்கிட்டே இருக்கும். சோ தெளிவா யோசிச்சு முடிவெடுன்னு ரோமன் ரெயின்ஸ் கையில டிசிஷனை கொடுக்கறாரு. இப்ப மைக் எடுத்து ரோமன் இன் ரிட்டன் லிட்டில் பிரதர்னு சொல்லிதான் ஆரம்பிக்கிறாரு. நீ சொன்னது உண்மைதான், நான் என்னோட லைஃப்ல இந்த இண்டஸ்ட்ரியில எல்லாமே அச்சீவ் பண்ணிட்டேன், உன் ஒருத்தனை மட்டும் நான் இது வரைக்கும் தோக்கடிச்சது இல்ல. இத இன்னும் அழுத்த திருத்தமா சொல்றதுக்காக மனுஷன் ஒரு டைலாக் சொல்றாரு. அந்த டைலாக்குள்ள அவ்வளவு டெப்தான ஸ்டோரி லைன் அண்ட் மீனிங் இருக்கு. I need to beat you. கிட்டத்தட்ட ஒரே பாயிண்ட் தான், ஜஸ்ட் ஒரு வேர்டை மாத்துறாங்க, ஆனா அதுக்கு எவ்வளவு பெரிய டெப்த் மீனிங் இருக்குன்னு பாருங்க. சோ சம்மர் ஸ்லாம்ல நீ கேட்ட மாதிரி உன்னோட சேலஞ்சுக்கு நான் அக்செப்ட் பண்றேன்னு ஒத்துக்கிறாரு. அப்புறம் செத் ராலின்ஸ் முன்னாடி அந்த பெல்ட்டை தூக்கி நின்னு ஃபேஸ் ஆஃப் பண்ணிட்டு அவர் ரிங்க விட்டு கிளம்பிட்டாரு. அப்படியே பாதி வழி போனவரு திரும்பி நின்னு செத் ராலின்ஸை பாக்குறாரு. சம்மர் ஸ்லாமோட இந்த ஷீல்டோட சாப்டருக்கு நான் மொத்தமா ஒரு முடிவு கட்டுறேன்னு சொல்லிட்டு திரும்பி கிளம்பிட்டாரு. அதோட இந்த செக்மெண்ட் அண்ட் ஷோ முடியுது. ரெஸ்லர்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயம், வர்ற வியாழக்கிழமை சாயந்தரம் நான் ரெஸ்லிங் ரோஸ்ட் எபிசோட் 2 போஸ்ட் பண்ணிடுவேன். அதுல நான் இந்த சேனலையும் இந்த கம்யூனிட்டியும் இன்னொரு ஸ்டெப் அஹெடா கொண்டு போலான்னு சில பிளான்ஸ் வச்சிருக்கேன். அதெல்லாம் என்னன்னு அதுல நான் தெளிவா பேசியிருக்கேன். சோ அந்த வீடியோ வரும்போது மறக்காம அதை பார்த்து உங்களுக்கு அதுல சஜஷன் இருந்தா கண்டிப்பா அதோட கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. இப்போ இந்த சேனல்ல ஒரு 10K சப்ஸ்கிரிப்ஷன், அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லயும் ஒரு 10K ஃபாலோவர்ஸ் கிடைச்சிருக்காங்க. இது ஒரு சின்ன கம்யூனிட்டி எனக்கு பில்ட் ஆயிருக்கு. சோ எனக்கு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆட் ஆன் ஆயிருக்கு. ஒரு கம்யூனிட்டியா இது ஒரு நல்ல டைரக்ஷன்ல கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். அதுல உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, which will be really helpful. ஓகே, நம்ம ஷோக்குள்ள வரலாம். ஓவரால் இன்னைக்கு ஒரு நல்ல எபிசோட். அதாவது ஸ்டார்டிங்லயே செமையான பூம் கொடுத்துட்டாங்க, கிளைமேக்ஸும் செமையான பூம் கொடுத்துட்டாங்க, மிடில்ல கொஞ்சம் ஃபில்லர்ஸ் வச்சு அப்படியே டைம் பாஸ் பண்ணிருக்காங்க. பட் ஸ்டில் ஓவராலா பார்க்கும்போது 3 மணி நேரம் வாஸ் வாட்சபிள். பட் இது என்னோட ஒப்பீனியன் தான். உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கனை டச் பண்ணி விடுங்க. அப்பதான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அடுத்து ரெஸ்லிங் ரோஸ்ட் எபிசோட் நம்பர் 2ல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் மீ வீரா சைனிங் ஆஃப். Until next time, boom. Ladies and gentlemen, on this microphone, in that ring, acknowledge me.